பிரைஸ் காட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துதல்கள் சொல்கிறோம். விசேஷமாக இந்த நாட்களிலே நாம் கூடி ஜெபிக்க வந்திருக்கிறோம். இந்த IMTV மூலமாய் சிறு பிள்ளைகளுக்கும் மற்றும் பெரியவர்களுக்காக அவருடைய காரியங்களுக்காக இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதம் சொல்கிறது, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, அவர் பதில் தருகிற நல்ல ஆண்டவர். அந்த தேவனை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். இந்த டிவி மூலியமாய் லைவில் பார்த்து கொண்டு இருக்கிற எங்களோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாய் வார்த்தை சொல்லுகிறது, அவர் சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்துக்கும் தேவன் என்று சொல்லி அந்த தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவார், நிச்சயமாய் தருவார். ஏன்னா சிறு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்கிற அந்த வார்த்தையின்படி அவரால் கிடைக்கும் அந்த நல்ல பலனை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள், பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத சிந்தனைகள் கொடுக்கிற காரியங்களை நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்க வரும். அது மட்டுமின்றி விசேஷமாக வேதம் சொல்கிறது, முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டிமாக இருப்பார்கள் என்கிற வண்ணமாய் இன்றைக்கி அப்பேற்பட்ட முதிர் வயதில் இருக்கிறதான பெரியவர்களுக்காக, அவருடைய ஆரோக்கியத்துக்காக, சுகத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் இணைந்து ஜெபிப்போம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அதுக்கு முன்பாக ஒரு 5 நிமிடம் மாத்திரம் தேவனை நாம் ப்ரைஸ் பண்ணி நம்ம துதிக்க போகிறோம். நிச்சயமாக நம்ம தேவனை உயர்த்துகிற பொழுதே பெரிய மகிமை கடந்து வரும், ஒரு பெரிய விடுதலை கடந்து வரும். வேதம் சொல்லுகிறது, எங்கே ஒரு மனம் உண்டோ அங்கே கர்த்தர் வருவார். எங்கே ஒரு மனம் இருக்கிற இடத்துல கர்த்தர் அங்கே பதில் தருகிற நல்ல தேவன், விடுதலை தருகிற தேவன், கிரியைகளை செய்கிற தேவன், நம்ம கூடவே இருக்கிற தேவன். ஆண்டவர் யோசுவை பார்த்து சொன்னார் அல்லவா, மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், யோசுவா பயப்படாதே, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன் கூட இருப்பேன்னு சொன்ன நல்ல தகப்பன் நம்ம கூட இருக்கிறார். நம்ம ஜெபிக்கிற வேலையில தேவன் அற்புதங்களை செய்வார். நம் ஜெபிக்கிற வேலையில கர்த்தர் விடுதலை செய்வார். ஆகவே கொஞ்ச நேரம் தேவனுடைய நாமத்தை நம்ம உயர்த்து போகிறோம். அப்படி இருக்கிற வண்ணமாக கண்களை மூடி கொஞ்சம் ஒரு 5 நிமிடம் மாத்திரம் தேவனுடைய நாமத்தை உயர்த்திய பிறகு நம்முடைய ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை அப்படியே உயர்த்துவோம். ஹல்லேலூயா, உயர்த்துகிறோம் சாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில், நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரே அன்றி லிங்கத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே, நீரே அன்றி லிங்கத்தில் வேறொரு
ஒரு தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. அப்படியே நாமத்தை இந்த பரிசுத்த நாமத்தை சர்வ வல்லவரே, ஏக சக்கராதிபதி, உலகத்துல வருகிற ஒரு மனிதன் கூட கெட்டு போவது விலகி போவது அவருடைய சித்தம் அல்ல. எல்லா மனிதனும் ரட்சிக்கப்படும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்த சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். திறப்பில் இருக்கிற ஒரு மனிதனை தான் ஆண்டவர் தேடுகிறார். ஒரு பிரபுவை தேடல, ஒரு ராஜாவை தேடல, ஒரு பெரிய கூட்டத்தை தேடல, ஒரு பெரிய அறிவாளியை தேடல, படித்தவர்களை தேடல. தன்னுடைய ஜனங்களுக்காக அலைந்து நிற்கிற ஒரு மனிதனை தேடுகிறார். அந்த ஒரு மனிதன் நீயா நானா இருக்கட்டும். என் அன்பு தம்பி தங்கச்சி, நம் ஒருமனப்பட்டமாய் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் தேவனை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ரட்சகரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு விசை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஓ பிரைஸ் காட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இன்னொரு விசை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். விலகாத பிரியாத உன் சமூகமே, ஆமென். அதுதானே நிரந்தர சுதந்திரமே. சொல்லுவோமா. விலகாத பிரியாத உன் சமூகமே, ஆமென். அதுதான்
எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya 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 ஆமென். இந்த நாமத்தை சொல்லுகிற பொழுது எஸ் எஸ் ஆமென். ஹalleluya ஹalleluya தேவனே, நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே மாறாதவர், நீர் ஒருவரே இரக்கமுள்ளவர். தாவீது சொன்ன பிரகாரம் இந்த ஜெபத்தை கேட்கிறவர் கர்த்தர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த ஜெபத்தை ஆம் என்றும் பதில் தருகிற நல்ல தேவன் ஐயா, நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. எங்களுடைய ஜெபத்தெல்லாம் ஆண்டவரே கவனிக்கிறவர் ஐயா, பதில் தருகிற நல்ல தகப்பன் சாமி. ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் அற்புதங்கள் செய்வீராக, அதிசயங்கள் செய்வீராக, விடுதலை தருவீராக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, பெரிய காரியங்களை செய்கிற தேவன் எங்களோடு இருக்கிறீரப்பா. முதலாவதாக சிறு பிள்ளைகளுக்கான ஜெபிக்க போகிறோம். விசேஷமா பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக இந்த உலகத்தில் வரவேண்டிய அருமையான கர்ப்பத்தின் கனிகளை இன்னைக்கு அநேக பிசாசானவன் சத்துருடைய கிரியைகளை நிமித்தமாய் அநேக அந்த சிசுகள் வராதபடி அபார்ட் செய்யப்படுகிறது. சிறு பிள்ளைகளில் காரியங்களில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை இன்னைக்கு இந்த நாளிலே செய்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். கடந்த வாரத்தில் கூட நம்முடைய அருகாமையில் இருக்கிற மருத்துவமனையில் ஒரு பிறந்த குழந்தைய தூக்கி அந்த காவாயில் அந்த இதில் போடுகிறத நம்ம பார்த்துருக்கிறோம். ரொம்ப மனசு வேதனையாக இருக்கிறது. கர்த்தாவே, கர்ப்பத்தின் கனி ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. அப்பேற்பட்ட காரியத்திலிருந்து விடுதலை தருவீராகப்பா. ஆண்டவரே, சுயமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஞானத்தை கொடுப்பீராகப்பா. ஆண்டவரே, தேவரீர் எல்லாமே நீர் தந்தது ஆண்டவரே. அந்த கனிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த கர்ப்பத்தின் கனிகளை ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. ஒருபோதும் பிசாசு ஜெயம் கொள்ளாதபடி எங்கள் தேவன் சர்வ வல்லவர் ஐயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராகப்பா. அப்பேற்பட்ட மனதுடையவர்களை ஆண்டவரே ஒருவேளை இந்த நேரிலே பார்த்து கொண்டிருந்தால் கர்த்தர் அவர்களுடைய மனதை மாற்றுவீராக. இது கர்த்தர் கொடுத்த கனி, இது கர்த்தர் கொடுத்த கனி. ஒரு நாள் ஒருபோதும் இப்பேற்பட்ட தவறுகளை நாங்கள் செய்ய மாட்டோம். இது தேவனுக்காக நாங்கள் பயன்படுத்துவோம் என்று சொல்கிற அந்த காரியத்துக்குள்ள தேவன் நடத்த வேண்டும் என்று சொல்லி இதற்காக ஒருவர் ஜெபிக்கலாம். ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென் 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 ஆமென். ஜெபிக்கும்போது எங்களோடு இணைந்து ஜெபிங்கள். எங்களோடு இணைந்து ஒருமனப்பட்டு ஆண்டவரே நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டு பரலோக தேவன் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீ ஜெபத்தை கேட்கிறவர் ஐயா. ஆண்டவரே, அதற்கு பதில் தருகிறவர் தேவன் அப்பா. ஆண்டவரே, உம்மை அல்லாமல் ஒன்றும் இல்லை சுவாமி. அப்பா, வானத்திலும் பூமியிலும் சர்வ வல்லமை உள்ள நாமம், எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் சுவாமி. ஆண்டவரே, நாமத்தை உயர்த்துகிறோம் சுவாமி, எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. இந்த நாட்களில் அப்பா சொன்னப்பட்ட இந்த விண்ணப்பத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த தேசத்துல நாங்கள் சுற்றி இருக்கிற பகுதியை சுவாமி என் தேவன் தாமே நீர் எல்லாம் காண்கிற தேவனா இருக்கிறீர் ராஜா. பரலோக தேவன் தகப்பனே, நீர் நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறீர் சுவாமி. தகப்பனே, அப்படியாப்பட்ட காரியங்கள் நாட்களில் இந்த தேசத்துல ராஜா அந்த சிறு பிள்ளைகளை ராஜா அந்த ஆத்துமாக்களை ராஜா வந்திக்க செய்கிற அப்பா கருவில இருக்கும் போது ராஜா அதை அழிக்க செய்கிற காரியங்கள் எல்லாம் அந்தகாரத்தின் வல்லமைகள் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ராஜா தேசத்தை விட்டு ராஜா அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கண்டிந்து அப்புறப்படுத்துகிறோம் சுவாமி. தகப்பனே, ஒவ்வொரு ராஜா அந்த நாட்டில் கர்ப்ப கனி உண்டாயிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ராஜா கனிகளையும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீரே பாதுகாப்பு ராஜா. ஆண்டவரே, அது பூரணமாய் பெற்றெடுக்கத்தக்கதாய் சுவாமி இந்த தேசத்துல ஆண்டவரே ராஜா அப்படியாப்பட்ட காரியங்கள் நிறைவேற கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்களில் அப்பா சிறு பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நாங்க இருக்கிற பகுதி என் தேசத்துல ராஜா ஆண்டவரே சுற்றி முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மீது உம்முடைய கரம் இருக்கட்டும் சுவாமி.
தகப்பனே எந்தவித தீங்கான காரியங்களோ எந்தவித பொல்லாத கிரியைகளோ ராஜா அவர்கள் அணுகாதபடிக்கு சுவாமி உம்முடைய ரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா ஒவ்வொரு பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஐயா நீர் கொடுக்கிற கனிதாரி தகப்பனே அப்ப நீர் கொடுத்த கனி இது உமக்கேற்று மிகுந்த பலன் உள்ளதாய் தேசத்துல பரவத்தக்கதாய் சுவாமி. ராஜா கிருபை பாராட்டுங்கப்பா. தேசத்தின் மீது கிருபை பாராட்டுங்கப்பா ராஜா. கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஆண்டவரே இந்த நாட்களில் சிறு பிள்ளைகளை பலவிதமான இச்சைகள் மூலமா வருகிறனால அந்த சிறு பிள்ளைகள் அழிக்க செய்கிற காரியங்கள் ராஜா எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் ராஜா இயேசுவின் நாமத்தினால இந்த வான மண்டலங்கள் பொல்லாத சேனைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாம் கடிந்து கொள்கிறோம் சுவாமி. என் தேசத்தில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும்பா. இப்படி ஒரு பாவத்தை மன்னிங்க சுவாமி. இப்படி சாபத்தை மன்னிங்க சுவாமி. நீ இரக்கம் உள்ளவர் சுவாமி. மனம் உருக்கம் உள்ளவர் சுவாமி. தேசத்தின் மீது உம்முடைய கிருபை உம்முடைய தயவு உம்முடைய இரக்கம் கடந்து வரட்டும் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பகுதி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வெள்ளூர் பட்டணம் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தமிழ்நாடு ஒப்பு கொடுக்கிறோம். இந்திய தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஏசப்பா எத்தனை நாள் ராஜா ஆண்டவரே எத்தனையோ மறைக்கப்பட்ட காரியங்கள் உண்டு சுவாமி. எத்தனை வித பாவங்கள் எத்தனை வித சாபங்கள் ஐயா சிறு பிள்ளைகளை தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கிற ராஜா விடுதலை தருகிறவர் நீர் ஐயா. ஐயா குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை அவர்கள் என்று சொல்லுகிறது அப்பா. நீ விடுதலை தருகிறவர் அப்பா. கர்த்தர் அவர்கள் விடுதலை தந்து சுவாமி அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில ராஜா எதிர்கால ஒளிகளாய் ஆண்டவரே தகவல் சுடர் விடத்தக்கதாய் சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளை சுவாமி நீர் ஆட்கொள்ளுங்க சுவாமி. நீர் ஆட்கொள்ளுங்க சுவாமி. அப்பா நாங்கள் ஒருமனப்பட்டு தகப்பனை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வட இடம் கொடுங்கள் என்று சொன்ன தகப்பன் அப்படியே அது வழி தடையா இருக்கிற எல்லா கிரியைகள் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் மெய்யாகவே இந்த ஜெபத்தை கேட்டார். ஹalleluya. இன்னைக்கு உலகத்துல நடக்கிறதான இப்பேற்பட்ட காரியத்திலிருந்து தேவ கரம் பலமா இறங்கி செய்வதற்காக வேதம் சொல்கிறது அக்கினியை போட வந்தேன் இப்பொழுதே பற்றி எரியது போல அப்பேற்பட்ட இருமன நிலத்தோடு வாழ்கிற இருமனதோடு வாழ்கிற அப்பேற்பட்ட சுயமாய் வாழ்கிற ஆண்டவரே தேவரே நீ தொடுவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடுவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்க வெள்ளூர் பட்டணத்தில் இருக்கிறதான அப்பேற்பட்ட குடும்பங்களை தொடுவீராக. எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பெற்றோர்களை தொடுவீராக ஐயா. இந்த பிள்ளையை கர்த்தர் தந்தது இந்த கனியை கர்த்தர் தந்தது என்கிற வண்ணமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. ஆமென். அப்படியாக இன்னொரு காரியங்களுக்காக நாம் இணைந்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் தேவனால் கொடுக்கப்படும் விலையேற பெற்ற வெகுமதியாகும். தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு கனியும் விலையேற பெற்ற கனி. எத்தனையோ மனிதர்களுக்கு கிடைக்காததை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த பிள்ளைகள் கர்ப்பத்தின் கனி பிறக்கிற பொழுதே அது வித்தியாசமான ஒரு காரியத்தோட ஒருவேளை ஹேண்டிகேப்போட ஒரு குறைவுள்ள ஒரு பிள்ளைகளாக கனிகளாக பிறக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது அவர் சிலுவையில பாவத்தையும் சாபத்தையும் ஜெயித்த நல்ல தேவன். அப்படியாக பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் சுகப்பிரசவத்தோட நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல தேவ கிருபையோட தேவன் முன் குறித்த ஒவ்வொரு கனிகளும் நல்ல பலத்தோடு பிறக்குவதற்காக ஒருவர் ஜெபிக்கலாம். ஜெபிக்கலாம். ஹalleluya ஹalleluya. ஆமென். நாம் இணைந்து ஜெபிக்கலாம். இணைந்து ஒருவேளை ஜீவனை லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒருமனப்பட்டு இணைந்து துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே இந்த வெளியில நீர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்கு ஒன்று இரண்டு பேரின் நாமத்தின் நிமித்தம் ஒன்று கூடி ஆண்டவரே என்னை நோக்கி பார்க்கிறோம் அங்க வருவேன் என்று சொன்ன என் தேவன் ஆண்டவரே. ஏசப்பா இந்த வெளியில் நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசுவே இந்த ஸ்தலத்துல செய்யப்படும் ஆண்டவரே ஜெபங்களுக்கு என் செவிகள் கேட்கப்படும் என்ற வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே ஏசப்பா பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா கர்ப்பத்தின் கனியை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு பலவீனமா இருக்காங்கப்பா. யார் முன்னோர்கள் செய்த
செய்த சாபங்களோ ஆண்டவரே யார் செய்த பாவங்களோ என்று அறியாதபடிக்கு ஆண்டவரே இன்னைக்கு எத்தனையோ பேர் பலவீனத்துல பிறக்கிறாங்கப்பா. சின்ன பிள்ளைகள் பலவீனத்துல பிறக்கிறாங்க சுவாமி. என் தேவனால கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லப்பா. இன்னைக்கு இந்த ஆண்டவரே அந்த காண கொண்டிருக்கிற ஜெபித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆண்டவரே நீ பெரிய காரியங்களை செய்யப்பா. இன்னைக்கு ஆண்டவரே கர்ப்பத்தோடு ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த கர்ப்பத்தின் மேல கை வைத்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் புது பலன் தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எந்த குறைவா இருக்கலாம் சுவாமி ஆண்டவரே உம்மால கூடும் ஆண்டவரே. அப்பா மரித்தோரை உயிரோடு எழுப்பினேன் தேவன் ஆண்டவரே. நீ சர்வ சிருஷ்டிகர் ஆண்டவரே. அப்பா முடவர்களை நடக்க பண்ணினேன் தேவன் ஆண்டவரே. செவிடர்களை ஆண்டவரே காது கேட்க பண்ணினேன் தேவன் ஆண்டவரே. இந்த வெளியில அப்பா குழந்தைகளுக்குள்ள இருக்க எல்லா வித பலன்களையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அந்த கர்ப்பத்தின் கனி ஆண்டவரே அப்பா நல்ல பலனோடு பிறக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நல்ல சுகமாய் பிறக்க உதவி செய்யுங்கப்பா. சுகப்பிரசவம் கிடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு குறைவின்றி அந்த குடும்பத்தை நடத்துங்க ஏசப்பா ஆண்டவரே. அப்பா பிறந்தோம் ஆண்டவரே இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் இன்னைக்கு மருத்துவமனையில் இருக்காங்கப்பா. எத்தனையோ குழந்தைகள் இன்னைக்கு பிறந்தோம் ஆண்டவரே. எத்தனையோ வியாதிகள் உண்டு சுவாமி. அப்பா வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னேன் தேவன் ஆண்டவரே. அற்புதத்தை செய்கிறேன் தேவன், அதிசயத்தை செய்கிறேன் தேவன் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல அப்பா அந்த குழந்தைகள் மேல ஒரு தெய்வீக சுகம் கடந்து வரட்டும் அப்பா. தெய்வீக தொடுதல் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புத சுகம், அற்புத வல்லமை ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு யாருப்பா இருக்காங்க? இந்த ஜனங்களுக்கு யாருப்பா இருக்காங்க? யாரு இல்ல சுவாமி ஆண்டவரே. நீங்க இரக்கம் செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா மருத்துவர் மத்தியில தயவு கிடைக்கட்டும். அங்க கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் மத்தியில தயவு கிடைக்கட்டும் அப்பா. எல்லா வித பலவீனங்களையும் மாற்றுங்க ஆண்டவரே. கைகளில பலவீனங்கள் இருந்தால் மாற்றுங்க, கால்களில பலவீனங்கள் இருந்தால் மாற்றுங்க, இருதயத்தில பலவீனங்கள் இருந்தால் மாற்றுங்க அப்பா. உச்சி தலை முதல் அடிப்பாதம் வரை ஒரு ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற ஆண்டவரே வார்த்தையின் பிரகாரமா பிள்ளைகளை உங்க ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்த கோட்டைகளை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பாவங்களும் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா சாபங்களும் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே இறங்கும் ஆண்டவரே. மனதுருகுங்கப்பா, மனதுருகுங்கப்பா. எங்க பட்டணத்துல ஆண்டவரே அப்பா முடவாத பிள்ளைகள் பிறக்க கூடாது ஆண்டவரே. இந்த வேலூர் பட்டணத்துல அப்படிப்பட்ட சாபங்கள் விலகட்டும் ஆண்டவரே. வேலூர் பட்டணம் மாத்திரல்லப்பா எத்தனையோ கோடி ஜனங்கள் மத்தியில எத்தனையோ முடவாளிகள் இருக்காங்க ஏசப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே காது கேளாதபடி பிறக்கிறாங்கப்பா. எல்லா வித சாபங்களையும் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே சாபத்தை உடைத்தெறிகிறேன் தேவன் என்னோடு கூட இருக்கீங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சுகமாக்குங்க, சுகமாக்குங்க, சுகமாக்குங்கப்பா. அப்படியே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவரே. இயேசப்பா நீர் எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவன் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கோடி 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 நன்றி ஆண்டவரே. அப்பே எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காய் கோடி நன்றி செலுத்துகிறோம். மீட் பிரச்சனை நம்ம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ராஜா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ராஜா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. ராஜா என்று சொல்லி சுகமாக்கினீ.
என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஒருவேளை இந்த லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற நண்பு தம்பி தங்கச்சி, ஒருவேளை பிறந்த குழந்தை இப்பேற்பட்ட பலனமா இருக்கிறது நீ அறிந்திருக்கிறாய். நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அற்புதங்கள் செய்கிற தேவன். அவர் அக்கினி மதலாய் உன்னோடு வருவார். எல்லா பலவீனங்களை மாற்ற என் இயேசுவால் எல்லாம் கூடும். இயேசு என்கிற ஒரு நாமத்தினாலே எல்லா பலவீனங்கள் மாறும். சப்பானியாய் கிடந்திருந்த அவனை கர்த்தர் பேதுருவையும் யோவானை கொண்டு நடக்க செய்த அந்த தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். இன்றும் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் ஒருமனப்பட்ட ஜெபிக்கிற வேளையிலே தேவ கரம், தேவ பிரசனம் உங்களுடைய இல்லத்திலே, உங்களுடைய சரீரத்திலே, உங்களுடைய சிறுப்பினுடைய சரீரத்திலே தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. எல்லா நுகத்தடி உடைக்கிற தேவன், எல்லா பலவீன கட்டுகளை உடைக்கிற தேவன், எல்லா சத்துருடைய கோட்டைகளும் எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஒரு சுகம் உண்டாகுது. விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பார். என் அன்பு தம்பி தங்கச்சி, விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பார். தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை, குறுகி போகவில்லை. என் நாமத்தினால் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி இயேசு ராஜா சொல்லியிருக்கிறார். கேளுங்க 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 கேளுங்க. ஐயோ, என் பிள்ளை இப்படி பிறந்திருக்கு, என் பிள்ளை இப்படி பிறந்திருக்கு. யாரால கூடும்? நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் ஆராதிக்கிற, நாங்கள் சொல்லுகிற இயேசுவால் எல்லாம் கூடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். நிச்சயமா எல்லாம் கூடும். நிச்சயமா நம்பிக்கை வீண் போகாது, வீண் போகாது. நம்முடைய இணைந்து ஜெபிப்போம், இணைந்து ஜெபிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வேளையில கூட பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமை. தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல கவனம் உள்ளவராக இருக்கிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ள வசனத்தை அறிந்திருந்தும் தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்காமல் இருப்போமானால் நம் கடமை மறந்தவர்களாய் காணப்படுகிறோம். இந்த வேளையில கூட நம்ம பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிப்போம். லோத்தின் நாட்களிலே நடந்தது போல, நோவாவின் நாட்களிலே நடந்தது போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களிலும் நடக்கும் என்கிற வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. அநேக பெண் பிள்ளைகள் மறுக்கும் பொழுது, பாவத்தை வெறுக்கும் பொழுது அதனாலே பாதிக்கப்படுகிறதை கேள்விப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். வேதனைக்குரிய வன்கொடுமையினாலே கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிற அநேக பெண் பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில கூட அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். மெயினாக கிறிஸ்தவ பிள்ளைகள் பாதிக்கப்படாதபடி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த வயதில் தன் காரியங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்காதபடி, தன் திட்டங்கள் என்ன, வாழ்க்கையின் திட்டம் என்பதை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடி அவங்க சுயமாக எடுக்கிற சில முடிவுகளினால அநேகர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை மறந்து போகிறவர்களாய் காணப்படுகிறாங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமை. நோவாவின் நாட்களில் பூமியை அனைத்தையும் தேவன் அழித்த பொழுது ஒரே ஒரு இலை மாத்திரம் ஆண்டவர் காண்பிக்கிறார், ஒலிவ இலை. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த உலகத்தில் எத்தனை அழிவுகள் வந்தாலும் கர்த்தருடையவர்கள், கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை காப்பாற்ற வல்லவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் எல்லா தீமைக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்கிறார். ஆனால் ஜெபிப்பது நம்ம மேல் விழுந்த கடமை. இந்த வேளையில கூட நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ வல்லவரே, துதிக்கிறோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தேவனே, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க மறந்திருப்போமானால் தயவாய் மன்னிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் திட்டங்களை சத்துரு திட்டம் போடாதபடிக்கு தேவ சித்தத்திற்கு நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற பெற்றோர்களா இந்த வேளையில நாங்கள் வருகிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்க குழந்தையின் மேல
உம்முடைய கரம் அமருவதாக. கர்த்தாவே, நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்கிற வார்த்தையின்படி எங்க பிள்ளைகளை வைத்து கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறீர் ஐயா. அந்த திட்டம் நிறைவேறுவதற்காய் ஜெபிக்கிற ஜெப வீரர்களை, ஜெப வீராங்கனைகளை கர்த்தர் எழுப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னாள் தன் இருதயத்தை தேவ சமூகத்திலே ஊற்றின பொழுது சாமுவேலை கர்த்தர் ஆண்டவரே கிங் மேக்கராய் கர்த்தர் உருவாக்கினீர் அல்லவா. ஆண்டவரே, இந்த வேளையில கூடப்பா எங்க பிள்ளைகளோடு நீர் இருப்பீராக, எங்க பிள்ளைகளோடு நீர் இருப்பீராக. சாமுவேலை போல ஆண்டவரே எங்க பிள்ளைகள் எழும்புவார்களாக. பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்கும் தீமைகளுக்கு விலகி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி ஓடி வருவதற்கும் எங்க பிள்ளைகள் மேல் ஆண்டவரே உம்முடைய கரம் அமரட்டும் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய மீறுதல்கள் நிமித்தமாக எங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படாதபடி எல்லா தீமைக்கு விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, இந்த கற்பழிக்கிற ஆண்டவரே கூட்டமாய் வெறித்தனம் உள்ள ஆவிகளினாலே ஆண்டவரே கொலை செய்ய நினைக்கிற பொல்லாத ஆவியினாலே சத்துருவின் கிரியைகளுக்குள்ளாய் இச்சையின் ஆவியினாலே ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவரே போராடி கொண்டிருந்தாலும் சத்துருவுக்கு முன்பாக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. யூதாவின் செங்கோல் எங்களுக்கு உண்டு ஆண்டவரே, எங்களுக்கு நீதி செய்கிற தேவன் எங்களுக்கு உண்டு ஐயா. மனம் இறங்கும் சுவாமி, மனம் இறங்கும் ஐயா. இறங்கும் 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 சுவாமி, இறங்கும் ஐயா. எங்க பிள்ளைகளுக்காய் நீர் இறங்குவீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே தன் பிள்ளைகளை குறித்து கவனமுள்ளவர்களாய் இருக்க ஆண்டவரே ஞானத்தினாலே நிரப்புங்க சுவாமி. ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஆண்டவரே ஞானத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா, அந்த உலகத்திலே தன் பிள்ளைகள் ஆண்டவரே தேவ சித்தத்திற்கு தன்னை விட்டு கொடுக்கிற அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே வழி நடத்துவதற்கு ஏற்ற ஞானத்தை கர்த்தர் நீர் பெற்றோர்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையில ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் கேள்விப்படுகிற சகல அருவருப்புகளும் எங்க தேசத்தில் இல்லாதபடிக்கு கர்த்தாவே நீர் மனம் இறங்குவீராக. எங்க தேசத்தின் மேல் உம்முடைய ரத்தத்தை தெளிப்பீராக. ஆண்டவரே, எங்க தேசத்தின் மேல் உம்முடைய ரத்தம் விழுவதாக. அது பரிசுத்தமுள்ள ரத்தம், குற்றமற்ற ரத்தம், பாவத்தை வெறுக்கிற ரத்தம் ஐயா. பாவத்துக்கு விரோதமாய் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நாங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்கிற வசனத்தின்படி ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களும் எழும்பட்டும். ஆண்டவரே, ஜெப ஆவியினாலே எழுப்புவீராக. ஜெப எழுப்புதலை உண்டாக்குவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எல்லா இச்சைகளின் ஆவிக்கும் விலக்கி பிள்ளைகளை கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒளிவு மர கன்றுகளை போல கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் எழுப்புங்கப்பா. உம்மாலே கூடும் சுவாமி. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் ஐயா. ஆண்டவரே, நீர் போகையிலும் வருகையிலும் ஆண்டவரே நீங்க எங்க மேல் நினைவா இருக்கிறீரப்பா. தூரத்திலிருந்து எங்க நினைவுகளை அறிகிற தேவன் ஐயா. நான் உட்காரும் பொழுதும் எழுந்திருக்கிற பொழுதும் எல்லா நேரங்களிலும் எங்களோடு கூட இருக்கிறவர் நீரா இருக்கிறீர் சுவாமி. உம்மை நம்பி உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உம்மை நம்பி எங்க பிள்ளைகளை உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பரிசுத்தத்திலே உண்மை உள்ளவர்களாய், அன்பிலே உண்மை உள்ளவர்களாய், தேவனை பிடித்துக் கொள்வதில்லை, தேவ வார்த்தையை பிடித்துக் கொள்வதில்லை, உண்மை உள்ளவர்களாய் கர்த்தாவே நீர் நடத்தும் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவ வசனத்தை ஊட்டுகிற பெற்றோர்களாய் ஆண்டவரை மாற்றும் ஆண்டவரே. நாம மகிமைப்படட்டும் சுவாமி, நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தாழ்த்துகிறோம், உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஜெபிக்க மறந்ததை மன்னிப்பீராக. ஜெபத்தினாலே வல்லமை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் மெய்யாகவே இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். என் அன்பு தம்பி தங்கச்சி, இன்னைக்கு தேசத்துல நடக்கிற காரியங்களை அறிந்திருக்கிறார். ஒரு வயது நிறைந்த 70 வயது நிறைந்த ஒரு அருமையான அந்த கிழவன்மார் இன்னைக்கு சின்ன பிள்ளைகளை கூட இன்னைக்கு தவறான வழி நடந்ததை பார்க்குற குட்டி பிள்ளைகளை, அப்பேற்பட்ட இச்சையின் மோகம், அப்பேற்பட்ட இச்சையின் மோகம், சின்ன பிள்ளைங்க, சின்ன குழந்தைகளை இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு இச்சைனா ஆளை இன்னைக்கு மோசம் போகிற பொல்லாத காரியங்கள் இன்னைக்கு கையோர்ந்து நிற்கிறது. நம் இணைந்து செபிப்பது நம்ம மேல் இந்த கடமை அல்லவா? செபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம் நடுவில் இருக்கிறார். நம் நடுவில் இருக்கிற தேவன் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற ஆண்டவர் நம்முடைய நடுவில் அற்புதங்களை செய்வார்.
அதிசயங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். ஆமென். பனைய மரத்தை போல வர வேண்டிய பிள்ளைகள், ஆமென், நல்ல செழித்தோங்கி வர பிள்ளைகள் சிறு வயதிலே இப்பேற்பட்ட இச்சையினால தவறான வழி நடத்ததுனால இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் பாரப்பட்டு ஜெபிப்போம். நாம் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படிட்டு கண்களை மூடி, ஆண்டவரே எங்க தெருகளில் உண்டு, எங்க பட்டணங்களில் உண்டு, ஆமென், அப்பேற்பட்ட காரியங்களை, அப்பேற்பட்ட பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே நுகத்தடிய உடைக்கிறோம். ஆண்டவர் அது பலன் இல்லாம போவதாக, பலன் இல்லாம போவதாக, பலன் இல்லாம போவதாக, பலன் இல்லாம போவதாக. தேவனுடைய அனுகிரகம் சிறு பிள்ளைகள் மேல இறங்குவதாக. ஒரு பாதுகாப்பு ராஜா, ஒரு பாதுகாப்பு ராஜா. இன்னைக்கு அரசாங்கம் கொடுக்க முடியாது ஆண்டவரே, பெற்றோர்கள் கொடுக்க முடியாது, இந்த சமுதாயம் கொடுக்க முடியாது. ஆனா உங்க தேவ பிரசனம் சிறு பிள்ளைகளை பாதுகாக்க முடியும் ஐயா. யோபையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளை வேலி அடித்து பாதுகாத்த தேவன் ஆண்டவரே, எங்களுடைய தேசத்துல எங்க பட்டணத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளை, சிறு பெண்களை, சிறு குழந்தைகளை ஐயா வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக, வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக, வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக. தேவ கிருபை இருப்பதாக ராஜா. அன்று எகிப்திலே ராஜா மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தது நிமித்தம் அநேக சந்ததிகள் உருவாக்கினதப்பா. அப்பேற்பட்ட ஒரு பயத்தை கொடுப்பீராகப்பா. தேவ கிருபை இறங்குவதாக. நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே எங்கள் மத்தியிலே, எங்கள் இடங்களிலே, எங்கள் பட்டணங்களிலே, இந்த தெருகளில் இருக்கிற அப்பேற்பட்ட ஆவிகள் விலகுவதாக, அப்பேற்பட்ட இச்சையின் ஆவிகள் விலகுவதாக. ஆவியானவரே மகிமையாய் வர வேண்டிய சிறு பிள்ளைகள் ஐயா இன்னைக்கு சிக்கி தவிக்கிற எல்லா நினைவுகளும், எல்லா இச்சையின் காரியங்களும் ஐயா கர்த்தர் எடுத்து போடுவீராக, கர்த்தர் எடுத்து போடுவீராக, கர்த்தர் எடுத்து போடுவீராக, கர்த்தர் எடுத்து போடுவீராக, கர்த்தர் எடுத்து போடுவீராக ராஜா. என் நாமத்தினால் கேட்கிறோம் சாமி, உங்க நாமத்தினால் கேட்கிறோம் ஐயா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஐயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக, பெரிய காரியங்களை செய்கிறப்பா. உம்மை என்று வேறு யாரும் இல்லையப்பா, உம்மை என்று வேறு யாரும் இல்லையா, வேறொரு பாதுகாப்பு இல்லை ராஜா. நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. கரம் விரித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆமென். கரம் விரித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆமென், அல்லேலூயா ஐயா. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்திலே இளைப்பாறல் செய்கின்றார் இயேசு. பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. களைப்பாற்ற நீர் நிறைந்த இடத்திலே, களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிலே கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. தகப்பனே, இந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் கரம் பிடித்து நடத்துங்கப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் மாத்திரமில்லை ஐயா, உம்முடைய நாமத்தை அறியப்படாத பிள்ளைகள் கூட சாமி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக, பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக, பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த வேளையில கூட
ஆண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். அநேக பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா சிறு வயதிலேயே ஸ்கூல் படிக்கும் பொழுதே தவறான காரியங்களை கற்றுக்கொள்ள நினைக்கிறாங்க. தவறான பழக்க வழக்கங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு தவிக்கிறதை கேள்விப்படுகிறோம். அநேகர் பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டுக்கிற பழக்கம் இருக்குது. போதை பழக்கத்துக்கு அடிமையாகி, மது பழக்கத்துக்கு அடிமையாகி, அது நிமித்தமாய் தன் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிற கேம்ஸ்ன்னு சொல்லி சில காரியங்கள் மூலமாய் அடிமைப்பட்டிருக்கிற எல்லாத்திலிருந்து விடுவிக்க ஒரு நாமம் மாத்திரமே உண்டு. அது இயேசு என்கிற நாமம். நம்மை விடுவிக்க வல்லமை உள்ள நாமம். சத்ருவின் கையிலே நம்ம அடிமைதனத்தில் இருந்த பொழுது விடுவித்த ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நாம் இணைந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். போதை பழக்கத்துக்கு அடிமையாக்கப்பட்டு, மது பழக்கத்துக்கு அடிமையாக்கப்பட்டு, தவறான காரியங்களிலே ஈடுபடுத்தி தன் வாழ்க்கையை ஆண்டவரை இழக்கிற அநேகர் இது நிமித்தமா தற்கொலை செய்து கொள்றாங்க. அப்படிப்பட்ட ஆவிகளிலிருந்து எங்களுடைய பிள்ளைகளை நீர் கர்த்தாவே நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அது மாத்திரம் இல்ல, நம்ம தேசத்துல இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கலாம். வட மாநிலங்களை பார்த்தீங்கன்னா அநேக பிள்ளைகள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி அவங்க இங்க வேலைகளுக்கு வந்து அது நிமித்தமாய் சில சேதங்களை கூட நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் தொட வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில நம்ம ஜெபிக்கலாமா? பிணகாசாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும். பாவத்துக்கு விரோதமாய் எழும்புகிற பிள்ளைகளாய் பிணகாசை போல என் பிள்ளைகளை கர்த்தாவே நீங்க மாற்றுங்க என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தேவன் பதில் தர வல்லவராயிருக்கிறார். இந்த வேளையில ஜெபிக்கலாமா? நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. சொன்னப்பட்ட விண்ணப்பத்தோட சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற பகுதியில் ஆண்டவர் எங்க தேசத்துல ஆண்டவரே இந்திய தேசத்துல ராஜா இந்த நாட்களில் சிறு வயதிலேயே பாதிக்கப்பட்டு ராஜா பல விதமான அடிஷன் மூலியமா சிக்கி இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை படிக்கிற நாட்களில் படிக்காதபடிக்கு ராஜா அவருக்கு ஸ்கூல் போகப்படாது பல விதமான போத வஸ்துக்களை சிக்கி இருக்கிற ஒவ்வொரு வாலிப சிறு பிள்ளைகளும் சுவாமி கர்த்தர் நீர் விடுதலை தரும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. எங்க தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் அல்ல சுவாமி. ஐயா ஆண்டவரே, நீ சொல்ல ஆகுமே, நீர் கட்டளையிட நிற்குமே சுவாமி. அந்த பாவ பழக்கத்துல உங்களுக்கு விடுதலை தாங்க சுவாமி. எஸ்அப்பா, யாரப்பா கொடுக்க முடியும்? எஸ் ராஜா, நீர் ஒருவர் தான் தகப்பனே விடுதலை நாயகன். ஆண்டவரே, ஆண்டவரே நீ விடுதலை தருகிறவர் சுவாமி. ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் பலவிதமான அடிஷனல ஆண்டவரே பாவ பழக்கத்துல அடிமைத்தனத்துல இருக்கிற அந்த அடிமைத்தின் நுகத்தடிகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகட்டும் சுவாமி. ஆண்டவரே, நாக்கு இருக்கிற சிறு பிள்ளைகளை, இந்த வெள்ளூர் பட்டணத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளை போத வஸ்துக்கள் அடிமையாகி ராஜா ஆண்டவரே பலவிதம் இச்சையினால சிக்கு உண்டு ராஜா. எத்தனை காரியங்களோ அப்பா தற்கொலை ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கொள்கிறோம் சுவாமி. கர்த்தர் விடுதலை தாங்கப்பா. அந்த தற்கொலை எண்ணங்களை கொண்டு வருகிற அப்பா பலவிதமான டிப்ரெஷனை கொண்டு வருகிற ஆண்டவரே எல்லா வித டிப்ரெஷன்களும் இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை உண்டாகட்டும் தகப்பனே. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் சொன்னீரப்பா. ஆண்டவரே, கர்த்தர் இவர்கள் விடுதலை தாங்க சுவாமி. கர்த்தர் அவர்கள் டிப்ரெஷன் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு நல்ல தெளிவான ஒரு சிந்தனைகளை கொடுங்கப்பா. பெற்றோர்கள் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் அப்பா ஆண்டவரே தன்னை அப்பா போக்கிலும் வரத்திலும் உனக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும் சுவாமி. அப்பா பலவிதமான ஆண்டவரே தகப்பனே போத வஸ்துக்களை குடி பழக்கத்தினால அந்த இன்ஜெக்ஷன் மூலியமா போத வஸ்துக்களை ஆண்டவரே அந்த பாக்கு மூலியமா செய்கிற அந்த போத வஸ்துக்களை எல்லாம் விட்டு விலகி வெறுக்கத்தக்கதாய் சுவாமி கர்த்தர் தேவ பயத்தை அந்த பிள்ளைகளுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, அவர் பெற்றோர்னால விடுதலை தர முடியாது அப்பா. நடத்துற ஆண்டவரே டீச்சர்ஸ்னால விடுதலை தர முடியாது. அரசாங்க நாட்டில் விடுதலை தர முடியாது அப்பா. ஆண்டவரே அப்பா, எங்களை உண்டாக்கின தேவன் ஆண்டவரே தகப்பனே சர்வத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ளவர். நீர் விடுதலை தரும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீ விடுதலை தாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை அப்பா ஸ்கூல் போகிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. காலேஜ் போகிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலை ஸ்தலத்துக்கு போகிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் பாதிக்கப்படுகிற எல்லா காரியங்களை விட்டு அவர்கள் நீக்கி சுவாமி ஒரு குடும்பத்தில் தேவ சமாதானம் பாயிட்ட தகப்பனே. அந்த பிள்ளைகள் மூலியமா ஆண்டவரே அவர் பெற்றோர்கள் கனப்படுத்தி ராஜா அவர் தேசத்திலும் சமுதாயத்திலும் எல்லா இடத்திலும் கத்த தகப்பனே சாட்சிய நிற்கத்தக்கதாய் உம்மை அறிந்த குடும்பங்கள் சுவாமி, உம்மை பற்றி கொண்டு இருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே, அவர்களுக்கு அறியாத குடும்பங்களுக்கு முன்மாதிரியா இருக்க அந்த பிள்ளைகள் சுவாமி பரிசுத்தத்திலும் ஒழுக்கத்திலும் உண்மையிலும் உத்தமத்திலும் ராஜா ஆண்டவரே அந்த பிள்ளைகள் நடக்கத்தக்கதாய் என் தேவன் அனுகிரகம் பாராட்டுங்க சுவாமி. பரிசுத்த பாதையை காட்டுங்கப்பா. ஆண்டவரே, நீ சொல்லி இருக்கீங்க நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கேன்னு சொன்னீங்க. எத்தனையோ
வழிகள் உண்டு அப்பா அந்த தேசத்துல. இந்த உலகத்துல எத்தனையோ வழிகள் உண்டு சுவாமி. ஐயா ஒரு நாள் ஆண்டவரே அந்த நித்தியத்துக்கு கொண்டு போக முடியாது ஐயா. இந்த பிள்ளைகள் சிறையிருப்பு மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவர் சிறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாம பிடிக்கப்படட்டும் சுவாமி. உம்மை சிறைப்படுத்தி ராஜா உமக்கென்று இந்த சந்ததிகள் எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே கிருபைகளை பாராட்டுங்க அப்பா. ஆண்டவரே தேசத்தின் மீது உம்முடைய கரம் ஆளுகை செய்யட்டும். அந்த பிள்ளைகள் மீது உம்முடைய கரம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த கெட்ட எண்ணங்களை எடுத்து நீக்கி போடுங்க. ஒரு சமாதானத்தை கொடுங்க, தெளிந்த புத்தியை கொடுங்க, பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. எல்லா துதியும் எல்லா கனமும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. மீட்பெறும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென். நாம் ஜெபிக்கலாம் ஒருமனப்பட்டு என் அன்பு தம்பி தங்கச்சி. இன்னைக்கு தேசங்களிலே நம்ம இருக்கிற இடங்களிலே நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். சின்ன பிள்ளைங்களெல்லாம் இன்னைக்கு ஸ்கூல் அருகாமையிலே இன்னைக்கு போத வசதிகளினால தவறான பழக்கத்தினால இன்னைக்கு எதிர்காலத்தை எழுந்து நிற்கிற அப்பேற்பட்ட சிறு பிள்ளைகளுக்காக ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். படிப்பு ஞானம் இல்ல, தேவ ஞானம் இல்ல, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற ஒரு எண்ணங்கள் இல்ல. இன்னைக்கு அவங்களுடைய சுயத்தினால வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்பேற்பட்ட சின்ன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். இன்னைக்கு 6th படிக்கிற பிள்ளைங்க, 7th படிக்கிற பிள்ளைங்க கூட இன்னைக்கு போத வஸ்துகளினால் இன்னைக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட அடிமை நுகத்தடி உடைத்தவர் இயேசு கிறிஸ்து. நாம் ஜெபிக்கிற வேளையில தேவனுடைய கரம் ஐயா, தேவ கரம் ஆளுகை செய்யும். தம்பி தங்கச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இணைந்து ஜெபிப்போம். ஆதி அப்போஸ்தலர்கள் ஒன்று கூடி ஜெபித்தார்கள், இடம் அசைதது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். ஜெபத்தினால் கூடாத ஒன்றும் இல்ல. நீங்க நாமத்தினால் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்ன கர்த்தர். ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். ஒருவேளை நம்முடைய இருக்கிற இடத்துல ஆமென், நம்ம ஒருவேளை நம்முடைய குடும்பத்துல இப்பேற்பட்ட பிள்ளைங்க இப்பேற்பட்ட போத வஸ்துகளினால அடிமைப்பட்டு எப்படி வெளிவரும் என்று சொல்லி இதிலிருந்து விடுதலை பெற வழி இல்லாம இருக்கிறார்களா? இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறேன். கர்த்தர் அவர்கள் ஒவ்வொரு விடுதலை ஆக்குகிறார். ஒரு நல்ல ஞானத்தை கொடுக்கிறார், தேவ பயத்தை கொடுக்கிறார். தேவனுடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகளும் அறியாத பிள்ளைகளும் கர்த்தர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அன்பு தம்பி தங்கச்சி ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய். வேதம் சொல்கிறது, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். ஜெபிப்போம், போராடி ஜெபிப்போம். கர்த்தர் விடுதலை செய்கிற தேவன், விடுதலை தருகிற தேவன், சிறு பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவன். அப்பேற்பட்ட போத வஸ்துகளை எல்லாம் உடைத்து எதிர்காலமே இருள் சூழ்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க போகிறார். ஆமென் ஆமென். ஜெபிப்போம். உமக்காக உமது சாட்சியாய் வாழ்வதற்காக நான் வாழ்வது உமக்காக உமது சாட்சியாய் வாழ்வதற்காக உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த வாழ்வினை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக உமது சாட்சியாய் வாழ்வதற்காக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உமது சாட்சியாய் வாழ்வதற்கு. ஆண்டவரே எங்க பிள்ளைகளை நீர் உருவாக்கும் ஐயா, எங்க பிள்ளைகளை நீர் உருவாக்கும் சுவாமி. படிக்கிற படிப்பில ஆண்டவரே ஞானம் குறைபடுவதற்கு ஆண்டவரை பயத்தினாலே ஆண்டவரை அந்த படிப்பை விட்டுவிட நினைக்கிற ஆண்டவரை எல்லா
எல்லா விதமான காரியங்களையும் இந்த வேளையில உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா, அந்த பயத்தின் ஆவிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. அந்த பயத்தின் நிமித்தமாய் வருகிற வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. எல்லா டிப்ரெஷன்களையும் கர்த்தர் மாற்றுவீராக. படிக்க முடியாதபடி தடை செய்கிற எல்லா விதமான உலகத்தின் கிரியைகளிலிருந்து கர்த்தாவே நீர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறீர் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானத்தை தருகிறவர் நீர், எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை விடுவிக்கிறவர் நீர், எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை உயர்த்தக்கூடியவர் நீர், எங்களோடு கூட இருக்கிறீர். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உனக்கு பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன தேவன். அப்பா, அந்த வழியில கூட சுவாமி எங்கள் பிள்ளைகளுக்காய் வருகிறோம். ஞானம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஞானத்தை தருவீராக. ஞானத்தை தருவீராக. மரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானத்தை தருவீராக. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களையும் கரங்களையும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, இந்த வழியில உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்துல நாங்கள் பயத்தின் ஆவியில இல்ல ஆண்டவரே, தெளிந்த புத்தி உள்ள ஆவி உள்ளவர்களாய் எங்க பிள்ளைகளை கர்த்தர் நீர் மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எல்லா பயத்தின் ஆவியிலிருந்து கர்த்தர் இந்த வேளையில விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உன்னதத்தின் நாமத்தினாலே உமது நிழலில் அடைக்கலமாய் வந்தவர்களுக்கு நிறைவான பலன் உண்டு என்று சொன்னீரப்பா. எங்க பிள்ளைகள் பலனை காணட்டும் இந்த சமுதாயத்துல ஆண்டவரே, இந்த ஸ்தலத்துல அப்பா, என் தகப்பனே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உலகத்துல சாட்சியா எழுப்புவீராக. சாட்சியா எழுப்புவீராக. படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய ஞானத்தினால நிரப்புங்க. ஞானத்தை கொடுங்கப்பா, ஞானத்தை கொடுங்க. சாட்சியாய் மாற்றுங்க. நாம மகிமைக்கென்று எடுத்து பயன்படுத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பயத்தின் ஆவி விலகட்டும், ஆவி இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அபிஷேகம் உள்ள கரமப்பா ஒவ்வொரு பிள்ளையை தொடுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, நீர் அப்படியாய் செய்ய போற கிருபைகளுக்காய் கோடி நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியாய் செய்ய போற கிருபைகளுக்காய் நன்றி. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அன்பு தேவச்சனமே, ஒரு முக்கியமான ஜெப குறிப்புக்காக நாம் வந்திருக்கிறோம். விசேஷமாக இன்று சிறு பிள்ளைகள் மத்தியில் தேவ பயம் இல்லாததுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம், தேவனே நாமத்தை அறிந்த பிள்ளைகள் மாத்திரமில்லை, அறியாத பிள்ளைகள் இன்னைக்கு கேம்ஸ் என்கிற அந்த காரியத்தினால இன்னைக்கு படிப்பை இழந்து தேவ பயத்தை இழந்து, நல்லா கவனிக்கலாம், சரீர பலவீனம் மாத்திரமில்லை, அநேக காரியங்கள் அவங்களுக்குள்ளே சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அநேக நேரங்களிலே இந்த கேம்ஸ் என்கிற இந்த காரியத்தினால் அடிக்ட் ஆகிட்டு எனக்கு சிறு பிள்ளைகள் மத்தியில் எதிர்காலமே எனக்கு இல்லாமல் இருக்கு. யோசிச்சு பாருங்க, பிசாசானவன் அவ்வளோ தந்திரமாய் 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை, நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். எங்கள் பகுதிகளில் எத்தனையோ சிறு பிள்ளைகள் 1 மணி வரைக்கும் 12 மணிக்கும் இரவு நேரங்களில் அந்த கேம்ஸில் அடிக்ட் ஆகிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். எஸ், உண்மையாகவே நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த நாட்களில் அந்த காரியம் இல்லாத போது கூட நாங்கள் தேவ பயத்தோடு அநேக குடும்பங்கள் நடந்ததுக்கு காரணம் என்ன? கற்றுக் கொடுத்தார்கள், பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இப்படிதான் நடக்க வேண்டும், இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணாதான் உனக்கு டீ கிடைக்கும், டிஃபன் கிடைக்கும் என்று சொல்லி இன்னைக்கு எல்லாமே மறக்கப்பட்ட ஒரு நிலைமை. எழுந்த உடனே கேம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கேம். நீங்க தேவ சமூகத்தை தேடுறதுல குட்டி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், இவர்களை போல மாறாவிட்டால் யார்? சிறு பிள்ளைகளை அழைத்து இவர்களை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்பேற்பட்ட சிறு பிள்ளைகளை இன்று தேவனுக்காக பயன்படுத்த வேண்டிய நேரங்களில் இன்னைக்கு கேம் என்கிற அந்த காரியங்கள் அடிக்ட் ஆயிருக்கிறாங்க. ஆகவே இதை நேரில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் நாம் ஜெபிக்க போறோம். தெரிந்தவர்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக. அது பொல்லாத ஆவி, அது பொல்லாத ஆவி பிள்ளையுடைய எதிர்காலத்தையே கெடுத்து விடும். ஆமென். சரீர பலவீனத்தை கொண்டு வரும், கீழ்ப்படியாம கொண்டு வரும். வேதம் சொல்கிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் மாத்திரமல்ல, உன்னை உண்டாக்கின தேவனை மட்டுமல்ல, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு அப்பேற்பட்ட பிள்ளைகள் கனம் பண்ணாதபடி இன்னைக்கு
குட்டி பிள்ளைங்க வாழ்றாங்க, அறியாமனால வாழுறாங்க. நாம் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய பாவங்கள் இருந்தால் ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்துக்கு தடையா இருக்கிற எல்லா பாவங்களை மன்னிப்பீராக. கர்த்தாவே, என்னுடைய சிறு பிள்ளைகள் மேல உடைய விசேஷ கரம் இறங்குவதாக. நீங்க ஆளுகை செய்வீராகப்பா. ஏசப்பா, உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர் ஐயா. ஆமென். ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்க போறோம். இந்த நேரலில பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி தங்கச்சி, என் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பமே, கர்த்தர் உனக்காக தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்குத்தான் இந்த செய்தி. உன் துக்க நாட்கள் முடிந்து போகுது. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை யார்கிட்ட சொல்ல முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் உன் நினைவுகளை அறிந்திருக்கிறார். உன் சிறு பிள்ளைகளுடைய அந்த எல்லா பழக்கங்களும் எல்லா அந்த ஹாபிட்டை இன்றோடு விலகி போகுது. ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்க போறோம். ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்க போறோம். ஒருமனப்பட்டு தயவு செய்து ஊக்கமா ஜெபிக்கலாம். ஊக்கமா ஜெபிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, சாலமோன் எல்லா பலிகளும் செலுத்தின பொழுது ஆமென், தேவ ஆலயம் ஆமென் தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டது. பலி செலுத்துவோம், தேவ பலியை செலுத்துவோம். கர்த்தர் விடுதலை தருவார். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். சிறு பிள்ளைகளை பாதுகாப்பார். ஆண்டவரே, வெள்ளூர் பட்டணத்துல மாத்திரம் இல்ல ஆண்டவரே, இந்த ஆண்டவரே தேசம் எங்கும் ஆண்டவரே, உலகம் எங்கும் ஆண்டவரே, இந்த சத்துருவானவன் ஆண்டவரே இந்த கேம்ஸ் என்கின்ற அந்த மொபைலில் கொடுத்து விட்டு ஆண்டவரே பிள்ளைகளை சிக்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா, கட்டப்பட்டிருக்கிற ஆண்டவரே எல்லா வித காரியங்களையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர் என்ற வாக்கு சத்தத்தின்படி ஆண்டவரே ஏசப்பா, இன்னைக்கு என்னென்ன பிள்ளைகள் ஆண்டவரே கேம்ஸ்ல சிக்கி கொண்டிருக்காங்களோ என் தேவனால கூடும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் விடுவிக்க வல்லவரா இருக்கீங்க ஏசப்பா. அன்னைக்கு ஆண்டவரே திமிர்வாத காரணே ஆண்டவரே கட்ட அவிழ்த்த என் தேவன் ஆண்டவரே ஏசப்பா, சாப கட்டுகளை உடைத்த என் தேவன் ஆண்டவரே. இன்னைக்கு சின்ன பிள்ளைகள் வாழ்க்கையில, டீனேஜ் பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே மொபைல்ல இன்ஸ்டா பேஜ்ல ஏகப்பட்ட நேரம் செலவிடுகிற காரியங்கள் ஆண்டவரே, Facebookல ஆண்டவரே தவறான காரியங்களை பார்க்கிற காரியங்கள் ஆண்டவரே ஏசப்பா, கேம்ஸ்ல உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இல்ல எத்தனையோ நேரங்களை செலவிடுகிற கிறிஸ்துவ பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. நீர் மனதிருகுங்கப்பா, நீர் மன்னிங்க ஆண்டவரே ஏசப்பா. நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்பனே, என் தேவன் விடுதலையாக்க கூடும் ஆண்டவரே. நாங்க இந்த ஜெபிக்கிற இந்த வேளையில அப்பா, எங்க பட்டணத்துல ஒரு விடுதலை உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு ஜெபிக்க கூட கூடாதபடிக்கு இரவெல்லாம் மொபைல்ல நேரத்தை செலவழித்துட்டு அதிகாலையில தூங்கி கொண்டிருக்காங்க அப்பா. இயேசுவே, நீங்க சொல்லி இருக்கீங்க அப்பா, வீட்டிலிருந்து ஜெபிங்கள் என்று. அந்த ஜெபாவி இல்லாதபடிக்கு இன்னைக்கு எங்க பிள்ளைகள் கட்டப்பட்டிருக்காங்க அப்பா. ஆண்டவரே, நீ ஜெபாவினால எங்க பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. தேவ மகிமையினால எங்க பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. விலகட்டும் ஆண்டவரே, சத்துருவின் கிரியைகள் விலகட்டும் ஆண்டவரே. சத்துருவின் தலையை நெசிக்கிறேன் தேவன் ஆண்டவரே, சர்ப்பத்தின் தலையை நெசிக்கிறேன் தேவன் ஆண்டவரே. இயேசப்பா, எங்க பிள்ளைகளுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா வித தடைகளை நீங்க உடைத்தறீங்க அப்பா. ஆண்டவரே, அவங்க இருதயத்துல இருக்கு சுவாமி அப்பா, அவங்க இருதயத்துல இருக்கப்ப என் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று. ஆனா அவங்களால விடக்கூட முடியல சுவாமி. ஆண்டவரே, நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்பனே, இந்த நாளில் என் தேவனால விடுவிக்க கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. தேவரீர், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுக்கு நல்ல பலனை தாங்கப்பா. நல்ல பரிசுத்த ஆவியினால நிரப்பி பிள்ளைகள் சாட்சியா எழும்பட்டும் ஆண்டவரே. இந்த பட்டணத்துக்கு ஆண்டவரே எங்க இல்லம் வாலிப பிள்ளைகள் எழும்பட்டும் ஆண்டவரே. அப்பா, கிதியோன்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. யோசேப்புகள் எழும்பட்டும் ஆண்டவரே. மோசேக்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. தாவீதுகள் எழும்பட்டும் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, அப்பா, பிள்ளைகள் இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிற எல்லா வித கட்டுகளிலிருந்து விடுதலை தாங்க அப்பா. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத ஆவியிலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே. இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் கண்ணீரோடு உம்முடைய சமூகத்துல காத்திருக்காங்க அப்பா, என் பிள்ளை விடுதலையாக்க கூடாதா என்று. ஆண்டவரே இயேசுவே, இன்னைக்கு பிள்ளைகளை உம்முடைய சமூகத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சாமுவேலை போல எடுத்து பயன்படுத்துங்கப்பா. தேவ ஆலயத்துக்கு வருகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே உணர்வில்லாதபடிக்கு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்பா. மூப்பருக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, சபைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை வாழ்ந்து கொண்டிருக்க எத்தனையோ வாலிபர்கள் எங்க தேசத்துல உண்டு ஆண்டவரே. மனதுருகு அப்பா, மனதுருகு ஆண்டவரே. அப்பா, விடுதலை தாங்க ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும். ஆண்டவரே, நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் பெரியவர். உமால கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லப்பா. நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 அப்பா.
பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற டிப்ரெஷனா, இதனால வருகிற டிப்ரெஷன் அநேகமா இருக்கு சுவாமி. இதை நிமித்தம் ஏதோ போதை வஸ்துல சிக்கி கொண்டிருக்காங்க அப்பா. இதை நிமித்தம் எத்தனையோ பாவ வாழ்க்கையில சிக்கி கொண்டிருக்காங்க அப்பா. தவறான வழிகளில போய் கொலை என்று ஆண்டவரே எத்தனையோ காரியங்களை செயல்படுகிறாங்க அப்பா. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் பலவான் கையில் உள்ள அம்புக்கு ஒப்பா இருக்க அந்த வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளை எழுப்புங்க ஆண்டவரே. எழும்பட்டும் சுவாமி. ஒரு அக்கினி தீ பற்றி எரியட்டும் அப்பா. இந்த தேசத்தின் மேல, எங்க பட்டணத்தின் மேல ஒரு அக்கினி தீ போட வந்து அது இப்போதே பற்றி எரிந்தது வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே விடுதலை ஆக்குங்கப்பா. விடுதலை ஆக்குங்கப்பா. உங்களுடைய கரங்களில தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, எங்களிடத்துல மேன்மை பாராட்ட ஒன்றில்லப்பா. எங்க குறைகள் இருந்தால் மன்னிங்கப்பா. எங்க முழங்கள் முடங்காம இருந்தால் மன்னிங்கப்பா. மன்னிங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு எழுப்புதல தாங்க ஆண்டவரே. ஒரு எங்க பட்டணத்துக்கு ஒரு எழுப்புதல தாங்க. எங்க வாலிப பிள்ளைகளை எழுப்பி தாங்க ஆண்டவரே. இயேசப்பா, நாங்க இந்த ஜெபிக்கிற இந்த வேளையில அப்பா, பட்டணமே இணைந்து திறப்பில இருக்கிற இந்த வேளையில நீ பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்படியே எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. அப்படியே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சாத்தான் கோட்டை தகர்த்து விழ வேண்டுமே. சாத்தான் கோட்டை தகர்த்து விழ வேண்டுமே. சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஆமென். உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம். கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம். கரம் விரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். கரம் விரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. இந்த வேளையில கூட வயதானவர்களுக்காக மாத்திரம் நம்ம ஜெபித்து முடிக்கலாம். வயதானவங்களை பார்த்து கொள்ள முடியாதபடி அநேக பிள்ளைகள் திக்கற்றவர்களாய் விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வேளையில கூட ஆண்டவரே அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மட்டும் இல்லை, வயதானவங்க தனியாக வீட்டில் இருக்கும் பொழுது பணத்திற்காக நகைக்காக கொலை செய்யப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த வேளையில சுருக்கமாய் அதுக்காக மாத்திரம் நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம். உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். கவனமா கேட்கலாம். பெரியவர்களுக்கான ஜெபிக்க போகிறோம். அன்பு இல்லாதபடி இன்னைக்கு பெரியவர்கள் தவிக்கப்படுகிற நிலைமை, எத்தனையோ பலவீனங்கள், ஆறுதல் சொல்ல ஆட்கள் இல்லை, அன்பு காட்ட ஆட்கள் இல்லை. நீங்க அப்பேற்பட்ட இருக்கிற பெரியவர்களுக்கு நல்ல சத்துவத்தையும் பலனை தர வேண்டும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, முதிர் வயதிலும் அவர்கள் ஆமென். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட எத்தனையோ குடும்பங்கள், பெரியவர்கள் உண்டு. கர்த்தர் அவர் எல்லாவற்றிலும் பாதுகாக்க வேண்டும். அவர் நல்ல சுகம் தர வேண்டும், நல்ல பலன் தர வேண்டும். கர்த்தர் அவர்களை பாதுகாக்க வேண்டும். ஆமென். அந்த வீட்டுல தேவ சமாதானம் இருக்கணும். சமாதானம் இல்லாதபடி இருக்கிற பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒருமனப்பட்டு தயவு செய்து இந்த நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம். நம்முடைய பெற்றோர்களுக்காக. ஒருவேளை அநேக படுத்த படுக்கையா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம். ஆமா, எத்தனையோ காரிய நிமித்தமா அவங்களுடைய வியாதி நிமித்தம் குடும்பத்துல சமாதானம் இழந்திருக்கலாம். நம்ம ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கலாம். அவங்க பேரு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் பூரண சுகத்தை கொடுப்பார், ஒரு நல்ல பாதுகாப்பு கொடுப்பார். கர்த்தரால மட்டும்தான் முடியும். கர்த்தரால மட்டும்தான் முடியும். ஆமே. நம்ம ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கலாம். ஒருமனப்பட்டு இந்த காரியத்துக்காக மட்டும் எல்லாரும் இணைந்து நோக்கி பார்க்கிறோம். சுவாமி, இந்த நாட்களில் வயதானவர்களுக்காக ஆண்டவரே சமூக
நிமித்தம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா. கடந்து வந்த பாதைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த வயதான நாட்களே ராஜா ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது ஐயா ஆண்டவரே, நான் உங்கள் திக்கெட்டாக விடேன் என்று சொன்னவரே, இந்த நாட்கள் இன்னைக்கு யாரும் இல்லை, அங்கலாய்த்து கொண்டிருக்கிற எத்தனையோ ராஜா அநாதைகள் இல்லப்பா. அநாதை தேவன் நீர் அடைக்கலமா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் எல்லாம் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த நாட்களில் அப்பா வயதானவர்கள் ஆண்டவரை தனிமையில் இருக்கும் போது ராஜா எந்த விதமான காரியங்களோ அணுகாதபடிக்கு அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. கர்த்தர் உண்டான பலனையும் சத்துவத்தையும் நீங்க தாங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, மருத்துவமனையில இருக்கிற ராஜா ஆண்டவரே, அந்த பெதஸ்தா குளத்துல பார்த்து நீங்க சொன்னீங்களப்பா, நீ சுகமாக்க விரும்புகிறாய் என்று கேட்டீங்களப்பா. இந்த நாட்களில் சுகவீனமா இருக்கிறவர்களே தகப்பனே, நீங்க சுகப்படுத்துங்க ராஜா. கர்த்தர் அவர்களை தொட்டு ஒரு பூரண சுகம் தாங்க ஆண்டவரே. சத்துவத்தை கொடுங்க, பலனை கொடுங்க, தைரியப்படுத்துங்க சுவாமி. தைரியப்படுத்துங்க சுவாமி. இந்த பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் சுவாமி. வியாதிகள் மாறட்டும் சுவாமி. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமல்ல ஆண்டவரே. என் தேவனே, நீ இரக்கம் உள்ளவர் ஐயா. இரக்கத்தின் ஐஸ்வர்யனானவரே. நீ இரக்கம் பாராட்டுங்க சுவாமி. ஒருவரும் அநாதிகள் அல்லப்பா. அநாதின் தேவன் நீர் அவர்கள் அடைக்கலமாய் வைத்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்துங்க சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் இல்லாதபடிக்கு தனியார்கள் ஆண்டவரே, நீரே அவர்களுக்கு பாதுகாப்பு இருந்து தைரியப்படுத்துங்கப்பா. உற்சாகத்தை கொடுங்க ராஜா. அந்த மன சோர்வுகள் எல்லாம் எடுத்து போடுங்க ராஜா. எல்லா சூழல் மன ரம்யமா நிற்கத்தக்கதாய், மன ரம்யமா போகத்தக்கதாய், வரத்தக்கதாய் சுவாமி. கர்த்தர் கிருபைகளை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்கள் வயதான நாட்கள் கூட வேலை செய்து ஆண்டவரே வழித்தை ராஜா அவர்கள் பழைப்புக்காக ஓடிக்கொண்டிருக்காங்க ராஜா. அவர்கள் நீங்க தான்பா பாதுகாப்பு உண்டான சத்துவத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த வேலை ஸ்தலத்தில் அவர்களை கொச்சைப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே, அவர்கள் வயதுக்கு ஏற்ற ஒரு கனப்படுத்தி அவர்களை வழி நடத்த என் தேவனே ஆண்டவரே, நீ கிருபை பாராட்டுங்க சுவாமி. கர்த்தர் அவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தனிமையில் இருக்கிற பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலை ஸ்தலத்துக்கு போகிற வருகிற பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. பிள்ளைகள்னால கைவிடப்பட்ட நிலைமை ஆண்டவரே. அப்பா இல்லப்பா சுவாமி, அவர்களை விட்டாலும் நீ விடாத தேவன் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவது உன்னை கை விடுவதில்லை என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. கர்த்தர் நித்தமும் நடத்துகிற தேவன் அப்பா. ஆண்டவரே, உண்டான காரியங்கள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் சுவாமி. கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்துங்க சுவாமி. என் தேவன் பரத்திலிருந்து நீ தரும்படியா ஜெபிக்கிறார் ராஜா. ஆண்டவரே, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒன்றும் இந்த உலகத்தில் கிடைக்காது ஆண்டவரே. அவருக்கு உண்டான என்ன தேவை என்று நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. ஆமென். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே. கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே. கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷம்பா கூடவே இருக்கிறீர். யெகோவா ஆமென் ஷம்மா ஹalleluya கூடவே இருக்கிறீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. ஆமென். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே. கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே. கருத்தோடு துதித்திடுவே. ஆமென் அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்லப்பா, நீ பதில் தருகிற நல்ல தேவன். நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்துடைய பாதப்படியில வைக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தர், ஆண்டவரே ராஜா, இந்த டிவி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் ஐயா ஒரு சுகம் கிடைப்பதாக, ஒரு பலன் கிடைப்பதாக, ஒரு தேவ சமாதானம் கிடைப்பதாக, ஒரு விடுதலை கிடைப்பதாக, ஒரு விடுதலை கிடைப்பதாக, எல்லா கட்டுகளை முறியடிப்பதாக,
ஆண்டவரே. கடந்த 11 மாதங்களாய் காத்த எங்கள் தேவன் ஐயா, ஆண்டவரே உடைய கண்ணீர் எல்லாம் மாறுவதாக. ஒருவேளை நம்பிக்கை இழந்து ஆண்டவரே ஐயா சுற்றி 4 திசைகள் பார்த்து கொண்டிருக்கிற, அங்கலாய்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம் ஐயா. நம்பிக்கை உடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கு தருவேன் என்று சொன்ன கர்த்தர் தருவீராகப்பா. சோர்ந்து போகிறவனுக்கு, சத்தும் இல்லாதவனுக்கு பலன் தருகிற எங்க தேவன் பலன் தருவீராக. ஜெபித்த ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கும் ஐயா நீ பதில் தரப்போவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றி 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 அப்பா. நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா, நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. எனக்காக யாவும் செய்து முடித்த கர்த்தரே நோக்கி நாங்கள் பார்த்துக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய ஜெபத்துக்கு நீ பதில் தருவீரப்பா, தந்து விட்டீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களோடு இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவருக்காக நன்றி. இதை பார்த்து ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்திலும் ஐயா அற்புதத்தையும் செய்வீராக, அதிசயத்தை செய்து விட்டால் விசுவாசிக்கிறோம் ஐயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம், நோக்கி பார்க்கிறோம் ஐயா. கர்த்தர் கூடவே இருப்பீராக, காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அருமையான இந்த நாட்களுக்காய் மறுபடியும் நன்றி செலுத்துகிறேன். எங்களோடு இணைந்து ஜெபித்த காரியங்களை தேவன் அறிந்திருக்கிறார். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். என்னால் வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தின் முடிவு பரிந்தும் சதா நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி. ஆமென். அந்த தேவன் உங்களோடு இருப்பார். அருமையான இந்த IM டிவிக்காக நாம் ஜெபித்துக் கொள்ளலாம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் நாங்கள் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களோடு இருப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thanks.